டிசி ரிலீஸ் ட்ரெய்லர். யோ எத்தனை நாளைக்கு தான் நான் அடுத்தவங்க கையிலேயே கத்தியை கொடுத்து வெட்ட சொல்லுறதுக்கு, துப்பாக்கி எடுத்து சுட சொல்லுதுக்கு. கார்த்தியில் ஆரம்பித்து விஜய் சேதுபதி, சூர்யா, கமலஹாசன், ரஜினிகாந்த் வரைக்கும் சம்பவம் பண்ணியாச்சு. நான் பண்ண வேண்டாமா சம்பவம்? என் முகத்துலேயும் ரத்தம் தெறிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரேடியாக முடிவு பண்ணி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிற படம் தான் டிசி. எப்படி விஜயனனுக்கு ஏற்ற பொதுச் செயலாளர் புசி ஆனந்தோ, அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற ஒரு இயக்குனர் தான் அருண் மாதேஸ்வரன். அதாவது எப்படி லோகேஷ் கனகராஜ் அண்ணா வீட்டு பைப்பை திறந்தால் தண்ணி பதில் ரத்தம் வருமோ, அந்த மாதிரி அருண் மாதேஸ்வரன் வீட்டு பைப்பெல்லாம் திறக்க வேண்டாம். அவர் இருக்கிற ஏரியா பக்கம் போய் மோந்து பார்த்தாலே போதும், என்ன ரத்த வாடை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ரத்த பூமியிலே வாழக்கூடியவர் அவர். பிளட் காம்போ 2 பேரும். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இது அருண் மாதேஸ்வரன் யூனிவர்ஸ். அருண் மாதேஸ்வரன் யூனிவர்ஸில் என்ன இருக்கும்? ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். அந்த ஒரு வீட்லேயும் ஒரு லைட்டு தான் எரியும், அதுலேயும் வால்டேஜ் இருக்காது. ரோடுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரே ஒரு கார் தான் போகும். இந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் தான். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேரக்டர். ப்ரொடியூசருக்கு காசை மிச்சப்படுத்தி கொடுப்பாரு. எங்கே இவருக்கு பட்ஜெட் அதிகமாகும் அப்படின்னா சிகரெட்டு, சரக்கு, அப்புறம் இன்னொரு மேட்ரு, இன்னொரு ஐட்டம். ட்ரெயிலர் பார்த்துலேருந்து வாய் குளறிக்கிட்டே இருக்குது. அதாவது இன்னொரு விஷயம்னு சொல்லலாம், அது பேரை நான் இங்கே சொல்ல முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட் அதிகமாகும். மாதிரி அவரோட யூனிவர்ஸில் ஆம்பளைங்க பூரா தலைக்கு 10 கொலை பண்ண மாதிரி கொடூரமாக இருப்பாங்க. அது அந்த ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு போனாங்க, அந்த அண்ணங்க நிற்பாங்கல்ல, சட்டை ஃபுல்லாக ரத்த கரையோட முடியெல்லாம் கலைஞ்சி அந்த மாதிரி. பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகரெட் அடிப்பாங்க, வேலைக்கு 2 கோட்டர் அடிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது கேட்டால் வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று வச்சுருப்பார் அவர். இவங்க எதுக்காக தம்மடிக்கிறாங்க, இவங்க எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே ஒரு யூனிவர்ஸில் சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் யாரையாவது கொலை பண்ணிக்கிட்டு ரத்த கலரையாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்கிற எல்லாரையும் அடித்து கீழே தாத்துட்டு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது ராக் ஸ்டார் அனிருத் தான். அந்த பிஜிஎம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர எல்லா சக்ஸஸ் சிச்சுவேஷன்ஸுக்கும் அந்த பிஜிஎம் தான் போடுறாங்க. மலை ஏறிட்டாலும் அந்த பிஜிஎம், மலை இறங்கும் போது அந்த பிஜிஎம், மாட்டுக்கு காம்பில் பால் கறந்துட்டு இருக்கும்போது பால் வெளியே வந்துட்டு அந்த பிஜிஎம் தான் போடுறாங்க, போர் போட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வெளியே வந்துட்டு அந்த பிஜிஎம் தான் போடுறாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ அது மிஸ் ஆகி போச்சு. ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்தோன்னா பொண்ணு கதவை போட்டோன்னா தம்பி எந்திச்சு குதிக்கிறான், சாரி இந்த மாப்பிள்ளை வந்து எந்திச்சு குதிக்கிறான், குதிச்சோன்னா அந்த பிஜிஎம் தான் போடுறாங்க. என்ன இன்னும் ஒரே ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் அந்த பிஜிஎம் போடல, அதையும் போட்டாங்கன்னா முழுமை பெற்றுவிடும். எனிவேஸ், கீப் ராக்கிங் அனிருத். இந்த படத்துக்கு கூடுதல் சிறப்பம்சம், இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்து ரெட் செயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஜென்சிடிஎம்கே சேர்ந்த சகோதரர் யாசர் அராஃபத், இவர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் அதை போட்டு பொழந்துட்டு இருந்தார். அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அதாவது ஜனநாயக கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய இளைஞர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பின் செல்கிறார்கள், சமூக பொறுப்போடு இருக்க வேண்டிய இளைஞர்களை திரைத்துறை சீரழிக்கிறது இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். இவர் இப்போ இந்த படத்துக்கு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதாவது இந்த படம் இப்போ நாட்டுக்கு எவ்வளவு தேவை, இளைஞர் சமுதாயத்தை இந்த படம் எந்த அளவுக்கு சீரமைக்கும், சமூக பொறுப்பை எந்த அளவுக்கு அதிகரிக்கும், இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொன்னாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல கருத்தை பேசுவார் இவர். இந்த படத்தை பற்றி பேசுவார்னு தெரியல, பார்ப்போம். டிசி படத்தை லோகேஷ் கனகராஜ் அண்ணனுக்காக அந்த பிஜிஎம்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.